வணக்கம், இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அமலுக்கு வந்தது தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு. மளிகை, காய்கறி, இறைச்சி கடைகள் செயல்பட அனுமதி. காய்கறி கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி. கோயம்பேடு மார்க்கெட்டில் அலைமோதிய வியாபாரிகள். கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரிகள் தடுப்பூசி போட 10 நாட்கள் கெடு. தடுப்பூசி போடாவிட்டால் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 21,000க்கும் கீழ் குறைந்தது கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 33,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழ்நாட்டில் 900க்கும் மேற்பட்டோர் கரும்பூஞ்சை நோயால் பாதிப்பு. மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு. கோவாக்சினை விட கோவிஷீல்டு தடுப்பூசி செயல்திறன் மிக்கது. மருத்துவ பணியாளர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல். இலங்கையில் வரலாறு காணாத வகையில் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவில் சிக்கி 16 பேர் உயிரிழப்பு. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் செரீனா வில்லியம்ஸ் வெளியேற்றம். 21 வயது வீராங்கனையிடம் அதிர்ச்சி தோல்வி. உடல் நலனை கருத்தில் கொண்டு 4வது சுற்றுடன் ரோஜர் ஃபெடரர் விலகல். தமிழகம் முழுவதும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. காய்கறி, மளிகை கடைகள், இறைச்சி மற்றும் மீன் கடைகள் நேர கட்டுப்பாடுகளுடன் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக சென்னையிலிருந்து நந்தா, கோவையிலிருந்து குருசாமி, சேலத்திலிருந்து கோகுலக்கண்ணன் மற்றும் நெல்லையிலிருந்து சிவமணி ஆகியோர் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். முதலில் சென்னையிலிருந்து நந்தாவிடம் பேசலாம். நந்தா, நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? இப்போ அந்த பகுதியில பல நாள் இந்த ஊரடங்கு, தீவிர ஊரடங்குக்கு பிறகு இப்ப கடைகள் எல்லாம் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் கூட தொடங்கி விட்டதா இப்போது? அபிநயா, தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இன்று முதல் தமிழகத்தில் அமலாகிறது. குறிப்பாக தொற்று பரவல் அதிகமாக இருக்கக்கூடிய கோவை, நீலகிரி, ஈரோடு உட்பட 11 மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகள் என்பது அழைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 11 மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காய்கறி, மளிகை கடைகள் மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கக்கூடிய கடைகள், ஹார்ட்வேர் கடைகள், அதே போல மின் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய எலக்ட்ரிக்கல் கடைகள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இறைச்சி கடைகள் திறப்பதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 2 வாரங்களுக்கு பிறகு மளிகை, காய்கறி கடைகள் இன்று திறந்து செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களில் 200 வார்டுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடந்த 2 வாரங்களாக அத்தியாவசிய பொருட்களில் எந்த தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு 5000க்கும் அதிகமான நடமாடும் காய்கறிகள் வண்டி மூலம் காய்கறி விநியோகம் என்பது நடைபெற்றது. அதே போல மளிகை பொருட்களுடைய விற்பனையும் கூட 5000க்கும் மேற்பட்ட நடமாடும் கடைகள் மூலமாக கடந்த வாரம் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று முதல் தனியாக செயல்படக்கூடிய அந்த காய்கறி, மளிகை கடைகள் திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் மக்கள் ஆர்வமாக வியாபாரிகள் கடையை காலை முதலே திறந்து வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை கடந்த 2 வாரங்களாக இங்கே கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான கடைகள் இருக்கிறது. மொத்த வெளியில் விற்பனை செய்யக்கூடிய காய்கறி கடைகள் மட்டுமல்லாமல் பலசரக்கு கடை, அதே போல பழங்களுடைய விற்பனை கடைகளும் கூட இருக்கிறது. 2000க்கும் அதிகமான கடையில் கடந்த வாரம் வரை 30% கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டு விற்பனை என்பது நடைபெற்று வந்தது. தற்போது அத்தனை கடைகளும்
திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மளிகை கடைகள், அதே போல காய்கறி கடைகள், வழக்கம் போல் செயல்படக்கூடிய கடைகளை காட்டிலும் கூடுதலாக அந்த நடமாடும் கடைகளும் தற்போது வியாபாரத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் காலை முதலே வியாபாரிகள் மொத்த விலையில் காய்கறி பொருட்களை வாங்கி செல்வதற்காக இந்த பகுதியில் கூட்டமாக கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வியாபாரத்தில் இருந்த அந்த பழைய வியாபாரிகளோடு இந்த நடமாடும் காய்கறி கடைகள் மூலமாகவும் நடமாடும் மளிகை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளும் சேர்ந்திருப்பதால் இந்த கூட்ட நெரிசல் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய காய்கறிகளுடைய வரத்து எந்த குறையும் இல்லை. வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய காய்கறிகள் அனைத்தும் முறையாக வருகிறது. அதன் காரணமாக காய்கறி தட்டுப்பாடு இல்லை. விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடந்த 2 வாரங்களாக சரியான விலையில் காய்கறிகளுடைய விற்பனையும் நடைபெற்று வருகிறது. இங்கு கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக மார்க்கெட்டுக்குள் வரக்கூடிய வியாபாரிகள், நடமாடும் காய்கறி கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத யாரும் மார்க்கெட்டிற்குள் அனுமதி இல்லை என்று நேற்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் மார்க்கெட் வளாகத்திலேயே தடுப்பூசி மையமும் செயல்பட்டு வருகிறது. ஆர்வமுள்ளவர்கள் நேரடியாக சென்று தடுப்பூசியும் செலுத்திக் கொள்ளலாம். தடுப்பூசி தட்டுப்பாடு இருந்தாலும் கூட முன்கள பணியாளர்கள் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு, அதாவது காய்கறி மளிகை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு தடையில்லாமல் தடுப்பூசி என்பது செலுத்தப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காலை முதலே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இங்கு கூட்ட நெரிசல் அதிகரித்து காணக்கூடிய நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த கோயம்பேடு மார்க்கெட் நிர்வாகம் ஒருபுறம், அதே போல போலீசாரும் கூட தொடர்ந்து அந்த முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். தமிழகம் மட்டுமில்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா என பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் இங்கு வரக்கூடிய ஒரு சூழலில் அத்தனை மொழிகளிலும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, இந்தி, மலையாளம் என பல மொழிகளில் விழிப்புணர்வும் கூட ஒலிபெருக்கிகள் மூலம் அளிக்கப்பட்டு வருகிறது. அப்படியா? 2 வார தீவிர ஊரடங்கிற்கு பிறகு கோயம்பேடு சந்தை திறக்கப்பட்டாலும் காய்கறி வரத்துகளில் எந்த சுணக்கமும் இல்லாமல் இயல்பாக மார்க்கெட் என்பது செயல்பட தொடங்கி இருக்கிறது. இது குறித்த உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. இணைப்பிலே இருங்க நந்தா. தொடர்ந்து நெல்லையிலிருந்து சிவமணிகிட்ட பேசலாம். சிவமணி, இப்போ நெல்லையை பொறுத்த வரைக்கும் 2 வாரங்களுக்கு பிறகு இந்த தளர்வுகளுடன் கூடிய இந்த ஊரடங்கை எப்படி மக்கள் அணுகுகிறார்கள்? அபிநயா, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தளர்வுடன் கூடிய ஊரடங்கு அப்படிங்கிறது அமலுக்கு வந்துள்ள நிலையில் சாலையில் போக்குவரத்து அப்படிங்கிறது அதிகரித்துள்ளது. தற்போது நம்ம பாளையங்கோட்டை தினசரி சந்தை தற்காலிக பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில், அதாவது போலீஸ் குவார்டர்ஸ் முன்னாடி இருந்த பகுதி, இந்த விசாலமான பகுதிக்கு ஏற்கனவே 14 நாட்களுக்கு முன்பாகவே இது மாற்றப்பட்டு இருந்தது. சில நாட்கள் இங்கு வியாபாரம் நடந்த நிலையில் 14 நாட்கள் முழு ஊரடங்கு அமலுக்கு பிறகு தற்போது இந்த தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. காலை 5 மணி முதல் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த கடைகள் திறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் தற்போது நீங்க பார்க்குறீங்க இந்த கடைகள், ஏராளமான கடைகள், ஒரு 70க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மக்களின் கூட்டம் அப்படிங்கிறது குறைவாகவே காணப்படுகிறது. அவர்களுடைய அந்தந்த பகுதிகளிலேயே காய்கறிகள், பழங்கள் தேவையான அனைத்தும் கிடைப்பதால இங்கே வரக்கூடிய மக்கள், அதாவது பாளையங்கோட்டை இந்த தினசரி சந்தை அப்படிங்கிறது இந்த தினசரி சந்தைக்கு வரக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது சுற்று வட்டாரம் பாளையங்கோட்டை மாநகராட்சி பகுதியில் பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பல்வேறு ஒரு 15 வார்டுகளுக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே காய்கறிகள், பழங்கள், தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் அந்தந்த பகுதிகளிலேயே தங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதாலும் நேற்று வரை, அதாவது இந்த வாகனங்கள் மூலமாக காய்கறிகள் விற்பனை அப்படிங்கிற நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இன்றும் இந்த காய்கறி விற்பனைங்கிறது அந்தந்த பகுதிகளிலேயே தொடர்வதாலும் இங்கே மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது குறைவாக காணப்படுகிறது. சாலையில் பல்வேறு பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் சாலையில் மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது தற்போது அதிகரித்திருக்கிறது. சாலையில் பயணிக்கும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கடைகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா மளிகை கடைகள் உள்ளிட்டவை இயங்குவதற்கு அனுமதி கடந்த 14 நாட்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் தற்போது இன்று காலை முதல் அந்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த கடைகள் திறக்கப்பட்டு அதற்கான வியாபாரங்களும் துவங்கி இருக்கிறது. இறைச்சி கடைகள், அந்த கடைகளிலும் இறைச்சி, முட்டை கடைகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் வியாபாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் கூட்டம் இல்லாத நிலையே காணப்படுகிறது. தளர்வுகள், அதாவது 14 நாட்கள் முழு ஊரடங்கிற்கு பிறகு தளர்வுகள் அப்படிங்கிறது மாலை 5 மணி வரை அப்படிங்கிறதுனால மக்கள் சாதாரணமாக ஒரு 5 மணி வரை பொருட்களை சமூக இடைவெளியோடு வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய வீடுகளுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே இந்த பொருட்கள் கிடைக்கும் என்பதாலும் மக்கள் மார்க்கெட்டிற்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது. இது ஒருபுறம்
அவர்களுக்கு அதாவது மக்களுக்கு அந்த நோய் தொற்று பரவல் அப்படிங்கிறதுக்கு அந்த பரவல் இல்லாத நிலைக்கு ஒரு உகந்ததாக இருந்த போதிலும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் 14 நாட்களுக்கு வீட்டில் இருந்த வியாபாரிகளுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. தற்போது நம்மிடம் ஒரு வியாபாரி இருக்கிறார், அவரிடம் இது குறித்து கேட்போம். சொல்லுங்க சார், வியாபாரம்ங்கிறது எப்படி இருக்கிறது? விலைவாசி கடந்த காலங்களை விட குறைந்திருக்கிறதா, அதே நிலையில இருக்கிறதா? விலைவாசி குறைந்தா இருக்கு. அன்னைக்கு தேங்காய்லாம் 50 ரூபா, அன்னைக்கு 35 ரூபா தான் விற்கும். விலைவாசி குறைஞ்சி எல்லாம் கூட்டமே இல்லை. இந்த மாலை 5 மணி வேறு அப்படின்னோடனே மக்கள் மெதுவாக வந்து வாங்கிக்கிடலாம், வச்சுக்கிடலாம், ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கூட்டம் இல்லாமல் இருக்குது. அந்தந்த பகுதிகளிலேயே பொருட்கள் கிடைக்கிறதும் டோர் டெலிவரி ஆகிட்டு பார்த்தீங்களா, அதனால் எல்லாத்தையும் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. தேவை வந்து கம்மி, அதனால் அவங்க மெதுவாக வந்து வாங்கிக்கிடலாங்கிற ஒரு மனநிலைக்கு எல்லா கடையும் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் விலையெல்லாம் ரொம்ப குறைவு. நிச்சயமாக வியாபாரி சொன்னதை நீங்கள் கேட்டீங்க அபிநயா. அந்த பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது, அதாவது வீடுகளுக்கு நேரடியாக சென்று அந்த பகுதிகளுக்கு சென்று காய்கறி பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை அவர்கள் கொடுக்கும்போது கூட சில இடங்களில் அரசு நிர்ணயித்த விலையை விட சற்று அதிகமாக விற்கப்பட்ட போதிலும் கூட இன்று மார்க்கெட் பகுதியில் காய்கறி சந்தையில் இந்த விற்கக்கூடிய காய்கறிகளுடைய பொருட்களுடைய விலை வந்து குறைவாகவே காணப்படுகிறது. அதோடு தரம் வாரியாகவும் தரம் குறைந்த சில சற்று 2வது தரம் இருக்கக்கூடிய பொருட்களை விட அதை விட குறைவாக விற்கக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. சாலைகளில் கூட்டம் அதிகமாக காணப்பட்ட போதிலும் கூட மளிகை காய்கறி உள்ளிட்ட கடைகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய கூட்டம்ங்கிறது மிக குறைவாகவே காணப்படுகிறது. அபிநயா, கூட்டம் குறைவாக இருப்பது இந்த தொற்று பரவல் காலத்தில் ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி. இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து கோவையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, இப்போ கோவையை பொறுத்த வரைக்கும் அதிகமான தொற்று இருக்கக்கூடிய மாவட்டமாக கோவை தான் இருக்குது. இப்போ சென்னையை விட கோவையில் தான் ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட் ஆகிற அந்த தொற்றோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து இந்த குறைவான தளர்வுகள் தான் வழங்கப்பட்டிருக்கு. இதை எப்படி மக்கள் அணுகிறாங்க, எப்படி செயல்படுத்தப்படும்? நாம் தற்போது கோவை உக்கடம் ராமர் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிறோம். குறிப்பாக காய்கறி மார்க்கெட்டுகள், மொத்த காய்கறி மார்க்கெட்டுகள் காலை 7 மணி வரை மட்டுமே செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து காலை 3 மணி அளவில் செயல்பட துவங்கிய இந்த மார்க்கெட்டானது தற்போது முற்றிலுமாக அடங்கி இருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை 6 மணி முதலே வியாபாரங்களை நிறுத்தி கொண்ட வியாபாரிகள் கடைகளை அடைக்க துவங்கியிருக்கிறார்கள். தற்போது முழுமையாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. காலை 3 மணி முதல் வந்த சிறு வியாபாரிகள் மற்றும் சிறு சாலையோரம் வியாபாரம் செய்யக்கூடிய சிறு காய்கறி வியாபாரிகள் ஆகியோர் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை இந்த மொத்த மார்க்கெட்டில் தற்போது வாங்கி சென்று இருக்கிறார்கள். இந்த மொத்த மார்க்கெட்டினுடைய செயல்பாடுகள் மிக குறைந்த நேரத்திலேயே அனுமதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவருடைய நேரத்தை நீடித்து தருவது தங்களுக்கு வசதியான ஒன்றாக இருக்கும் என இங்கே இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்டினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போது நிர்வாகிகள் நம்முடைய இருக்கிறார்கள், நம்ம அவர்களோட பேசலாம். சார், எவ்வளவு நேரம் கடைகளை வந்து திறக்க அனுமதிச்சிருக்கிறாங்க? காலையில் வியாபாரம் எப்படி இருந்துச்சு? யாரெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க? பொதுமக்களுக்கு அனுமதிக்கிறாங்களா? எங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து வியாபாரம் வந்து சில்லறை வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. எங்களுக்கு இப்போ அரசாங்கம் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் தந்த நேரம் வந்து காலையில் 3 to 6, இந்த 6 மணி வரை தான் எங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் வந்து நாங்கள் இப்போ பொருட்கள் கொடுக்கறது வந்து ஹோல்சைடாக வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது இந்த அரசாங்கம் கொடுத்த அந்த வண்டிகளுக்கு, பாஸ் கொடுத்த வண்டிகளுக்கு மட்டும்தான் சரக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். சில்லறை வியாபாரம் எதுவுமே பண்ணுறது இல்லை. நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டுடைய விலைவாசிகளும் நாங்கள் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணி அரசாங்கம் சொன்ன மாதிரியே நாங்கள் விலை கம்மி பண்ணி அந்த பொருள்களை வரக்கூடிய பாஸ் கொடுத்த வண்டி, அதாவது இந்த கொரோனா தொற்றுக்காக வந்து அரசாங்கம் இப்போ 250 வண்டி இந்த கோவை மாவட்டத்துக்கு அளிச்சிருக்கிறது. அந்த வண்டிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் சரக்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த மார்க்கெட்டில் வந்து நாங்கள் எந்த வகையிலையும் சில்லறை வியாபாரம் நாங்கள் பண்ணுறதில்லை. இப்போ காய்கறியோட விலை எப்படி இருக்குது? இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த விலைக்கும் இப்போ இருக்கக்கூடிய விலைக்கும் எவ்வளோ வித்தியாசம்? இப்போ காய்கறியுடைய விலைகள் வந்து நார்மலாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு சில காய்கறிகள் வந்து கொஞ்சம் வாகனங்கள் தூரமாக வர்றதுனால கொஞ்சம் விலை எச்சாக வந்து இருக்குது. பாக்கியுள்ள பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே நார்மலாக தான் இருக்குது. எந்தெந்த காய்களுடைய விலை வந்து கூடியிருக்கு? இப்போதைக்கு வந்து இப்போ எடுத்தீங்கன்னா அவரைக்காய் வந்து விலை கூடி இருக்குது, பீன்ஸ் வந்து விலை ஏறி இருக்குது, கேரட்டும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. இந்த சாதாரணமாக விற்ற விலையை விட கொஞ்சம் ஏற்றி விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. பாக்கியுள்ள பொருள்கள்லாம் நார்மலாக தான் நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த கடைகள் வந்து இப்போ 6 மணி வரைக்கும் மட்டும் அனுமதிச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு போதுமான நேரமாக இருக்குதா? அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நடந்த மாநகராட்சி கமிஷன் மீட்டிங்கில் வந்து
கோயம்புத்தூரில் வந்து 2200 பாஸ் வழங்கியிருக்காங்க நடமாடும் வாகனத்துக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து பொருள் கொடுக்கணுக்காக வேண்டிய எங்களோட மார்க்கெட்டை வந்து திறந்து வைக்கப்பட்டது. இப்போ 4 நாள் நாங்கள் கன்டினியூ பண்ணோம். 4 நாளுக்கு எங்களுக்கு 6 மணி வரைக்கும் போதுமாக இருந்தது. இன்றைக்கு வந்து சில தளர்வுகள் இதில் வந்து மளிகை கடை 5 மணி வரைக்கும் அனுமதிச்சிருக்காங்க. இப்போ மளிகை கடைக்காரெல்லாம் வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறதுக்குண்டான டைமிங் வந்து எங்களுக்கு 6 மணிக்கு பத்தாது. இப்போ தமிழக அரசும் கோவை மாநகராட்சி நிர்வாகமும் எங்களுக்கு ஒரு 10 மணி வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா பொதுமக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் பொருள் கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்கு ஒரு ஆவணம் செய்யுமாறு இன்னும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் வந்து காலையில் மார்க்கெட்டுக்கு வழக்கம் போல் வர்றாங்களா? நீங்கள் அவங்கள வந்து உள்ள அனுமதிக்கிறீங்களா? என்ன செய்றீங்க? பொதுமக்களுக்கு வந்து நாட் அலோடு, ஒன்லி வந்து எங்களுக்கு ஹோல்சேலுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. சில்லறை வியாபாரம் வந்து எந்த அனுமதி இல்லை. இதே மாதிரி பொதுமக்கள் வரக்கூடாமே எங்கள் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். 6 மணிக்கு மக்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணி வெளியே போயிடுறோம். அபிநயா கேட்டிருப்பீர்கள். கோவை உக்கடம் ராமர் கோயில் மார்க்கெட்டை பொறுத்தவரை பொதுமக்களுடைய கூட்டம் வழக்கமாக எப்போதும் அதிகமாக இருக்கும். ஆனால் தற்போது பொதுமக்களுக்கு இந்த மார்க்கெட்டில் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வியாபாரிகள் மற்றும் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் சிறிய அளவிலான வியாபாரம் செய்யக்கூடிய காய்கறி கடைக்காரர்கள் ஆகியோருக்கு மட்டுமே தற்போது அனுமதிக்கப்பட்டு காய்கறிகளானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதேபோன்று கோவை நகரை பொறுத்தவரை ஆங்காங்கே மளிகை கடைகள் மற்றும் சிறிய அளவிலான காய்கறி கடைகள் இன்று காலை வழக்கம் போல செயல்பட துவங்கி இருக்கிறது. இதேபோன்று இறைச்சி கடைகளும் வழக்கம் போல செயல்பட துவங்கி இருக்கிறது. பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகிலேயே இருக்கக்கூடிய காய்கறி கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் திறந்திருப்பதன் காரணமாக வெளியில் வருவதை தவிர்த்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து கோவை நகரை பொறுத்தவரை தொற்று அதிகமாக இருப்பதன் காரணமாக காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளும் அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்களுடைய நடமாட்டம் சாலைகளில் சற்று குறைவாகவே இருக்கிறது. அதே வேளையில் தங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஏற்கனவே மளிகை கடை வாகனங்கள், மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற ஏற்கனவே வாகனங்கள் மூலம் வழங்கி கொண்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் தற்போது வெளியில் வருவதை தவிர்த்து வருகிறார்கள். அபிநயா, கோவையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேயே அதிகமான தொற்று இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதனால் கூடுதல் கட்டுப்பாடுகளோடு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு என்பது அமலாகி இருக்கிறது. இணைப்பிலே இருங்க குருசாமி. தொடர்ந்து சேலத்திலிருந்து கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், சேலத்தில் என்ன நிலவரம்? தற்போது இந்த தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை எப்படி அதிகாரிகளும் மக்களும் அணுகுகிறார்கள்? குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 11 மாவட்டங்களில் வந்து முழுமையாக நோய் தொற்று குறையாத காரணத்தினால் குறைவான தளர்வுகள் மட்டுமே அந்த 11 மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சேலம் மாவட்டத்திற்கும் சில தளர்வுகள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காய்கறி, மளிகை, பழம், பூ உள்ளிட்ட கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் மட்டுமே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இங்கு பெரும்பாலான மற்ற மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்ட தளர்வுகள் வந்து இங்கு அறிவிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. அதே வேளையில் இன்று காலை முதல் வந்து இந்த தளர்வுகளால் வந்து சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய காய்கறி கடைகள், மளிகை கடைகள், பூக்கடை, பழக்கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் வந்து இயங்க தொடங்கி இருக்கின்றன. ஆனால் வழக்கத்தை விட சற்று கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆட்டோ மற்றும் பேருந்து போக்குவரத்து இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காவல்துறையினுடைய அதாவது தேவையில்லாமல் வெளியே வருபவர்களை அங்காங்கு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் சற்று கூட்டம் குறைவாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காய்கறி கடைகளை பொறுத்தவரை அந்தந்த பகுதியிலேயே வந்து வாகனங்களில் கொண்டு சென்று விற்கக்கூடிய அந்த நடமாடும் காய்கறி கடைகளும் வந்து அனைத்து பகுதிகளிலும் சேலம் மாநகரில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே வந்து நகரின் முக்கியமான நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடமானது வந்து சேலம் சின்ன கடைக்கு வீதி அருகே இருக்கக்கூடிய முதல் அகரகாரம் பகுதியில் இருக்கக்கூடிய சாலையோர கடைகள் தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை ஊரடங்கு இல்லாத சமயங்களில் ஏராளமான மக்கள் வந்து இந்த அதிகாலை நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி வரை வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடி இங்கு காய்கறிகள் எல்லாம் வாங்கி செல்லக்கூடிய நிலை இருந்து வருகிறது. ஆனால் இன்றை பொறுத்தவரை கூட்டம் வந்து மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. அந்தந்த பகுதிகளில் வந்து காய்கறி கொண்டு வருவது ஒரு காரணம் என்றாலும் கூட போதிய போக்குவரத்து வசதியும் இல்லாதது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளிலிருந்து சேலத்தில் இருக்கக்கூடிய லீ பஜார், பால் மார்க்கெட், சின்னக்கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து மாநகரின் பல்வேறு பகுதியிலிருந்தும் மாவட்டத்தின் வேறு பகுதிகளிலிருந்தும் கூட அதிகப்படியாக வாடிக்கையாளர்கள் வந்து வருவது வழக்கம். ஆனால் தற்பொழுது அந்த போக்குவரத்து மற்றும் வாகனங்களில் செல்வதற்கான கெடுபிடிகள் உள்ளிட்ட காரணங்களால் வந்து அதிக அளவில் கூட்டம் இல்லாமல் கடைகளை பொறுத்தவரை கூட்டம் குறைந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட நேரத்திற்குள் மட்டும் கடைகளை இயங்குவதற்கு அனுமதித்த பொழுதும் வந்து அதிகப்படியான கூட்டம் காணப்பட்டது. தற்பொழுது பொறுத்தவரை இன்று முதல் வந்து காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை வந்து
ஒரு நாள் முழுவதுமே வந்து கடை இயங்கலாம் என்ற ஒரு தளர்வு அறிவிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதனாலும் வந்து சற்று கூட்டம் குறைவாக இருக்கும் என்று வியாபாரிகள் எதிர்பார்க்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரை அந்த குறைவான 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று குறிப்பிட்ட நேரத்திற்குள் மட்டும் கடை இயங்கும் என்று சொல்லும்போது தான் அதிகப்படியாக முண்டியடித்து கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்பொழுது இந்த ஒரு நாள் முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் வந்து தற்பொழுது கூட்டம் வந்து குறைவாகவே காணப்படுகிறது. இதுபோலவே சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் வந்து அனைத்து கடைகளும், அதாவது மளிகை, காய்கறி, பழங்கள், இறைச்சி உள்ளிட்ட கடைகள் திறக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்களின் கூட்டம் பொறுத்தவரை சற்று குறைவாகவே காணப்படுகிறது. அபிநயம், சேலத்தை பொறுத்தவரைக்கும் கடைகள் செயல்பட தொடங்கினாலும் கூட்டம் குறைவாகவே இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் குறைந்த தொற்று இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகளும், அதிகமான தொற்று பரவக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கூடுதல் குறைவான தளர்வுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லாமல் இருப்பதை செய்தியாளர்களுடைய இந்த நேரலை மூலமாக நம்மளால் உணர முடிகிறது. விவரங்களை வழங்கிய செய்தியாளர்கள் நந்தா, சிவமணி, குருசாமி, கோகுல் நால்வருக்கும் நன்றி. தமிழகத்தில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 21,000க்கும் கீழ் குறைந்துள்ளது. ஒட்டுமொத்த பாதிப்பு 22,37,000 கடந்துள்ளது. தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது. சனிக்கிழமை 21,410 இருந்த ஒருநாள் பாதிப்பு நேற்று 20,421 சரிந்தது. மாநிலம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 22,37,233 அதிகரித்துள்ளது. கொரோனா பாதிப்பால் 24 மணி நேரத்தில் 434 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 27,005 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 33,161 பேர் நோய் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 19,65,939 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 1,63,928 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் 2,44,289 பேர் சிகிச்சையில் இருப்பதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் கொரோனா தொற்று தொடர்ந்து உச்சத்தில் உள்ளது. அங்கு ஒரே நாளில் 2,645 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரோட்டில் 1,694 பேருக்கும், சென்னையில் 1,644 பேருக்கும் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சேலத்தில் 1,071 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூரில் 1,068 பேருக்கும், தஞ்சையில் 875 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பசுதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மட்டும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர்ந்து குவிந்ததால் இன்று டோக்கன் வழங்கப்பட்டதில் அங்கு தடுப்பூசி போடுவதற்காக மக்கள் ஆர்வத்துடன் அதிகமாக வந்திருந்தனர். இந்நிலையில் அந்த கேட்டின் முன்பாக இன்று தடுப்பூசி இல்லை, ஆகையால் மறு அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் பொறுத்திருங்கள் என்று அறிவிப்பு பலகை வைத்ததால் பொதுமக்கள் ஆவேசம் அடைந்தனர். தொடர்ந்து இன்று தடுப்பூசி போடுவதற்காக டோக்கன் வழங்கப்பட்டும் நமக்கு தடுப்பூசி இல்லை என்று ஆவேசமடைந்த பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே காவல்துறையினர் அப்பகுதிக்கு வந்து பொதுமக்களை கலந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். தொடர்ந்து இதுபோல் டோக்கன் கொடுத்து இன்று வாழ் நாளை வா என்று தொடர்ந்து பொதுமக்களை அலைக்கழிக்குவதாகவும் பொதுமக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தடுப்பூசி பின்னர் அறிவிக்கப்படும், தொடர்ந்து அப்போது வந்து பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இருந்தாலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன், அதாவது நோய் தொற்றின் பாதிப்பு அதிகரிப்பதால் ஆர்வத்துடன் தொடர்ந்து தடுப்பூசி போடுவதற்காக அதிக அளவில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். அபிநயா, கார்த்திகேயன், தற்போது தடுப்பூசி இருப்பு வந்த பிறகு டோக்கன் வழங்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுமா? அது குறித்து அதிகாரிகள் ஏதேனும் தெரிவித்திருக்கிறார்களா?
குறிப்பாக 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் தற்போது தடுப்பூசி போடப்படுகிறது. மேலும் முன்கள பணியாளர்களுக்கு மட்டும்தான் 45 உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. பொதுமக்களுக்கு அதிக அளவில் இன்னும் தடுப்பூசி போடப்படவில்லை. ஆகையால் டோக்கன் கொடுத்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்து தடுப்பூசி போடப்படும் என அதிகாரிகள் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அபிநயா. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். கரும்பூஞ்சை பாதிப்புக்கு அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிகிச்சை மையம் தொடங்க உத்தரவிட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து உதகையில் உள்ள தமிழக அரசினர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் மொத்தம் 269 கொரோனா பரிசோதனை மையங்கள் உள்ளதாகவும் விரைவில் கூடலூரில் ஒரு மையம் தொடங்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் கரும்பூஞ்சை நோய் தொற்று பரவல் குறித்து ஆராய்வதற்கு 13 மருத்துவ வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அதற்கான சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனையில் ஒரு தனி வார்டு துவக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற அரசு இந்த கல்லூரி மருத்துவமனைகளில் எல்லாவற்றிலும் இந்த சிகிச்சை மையங்களை தொடங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு நோயாளிக்கு 60-70 வயல் அந்த மருந்து செலுத்தப்பட வேண்டும். ஒரு 30,000 அளவுக்கு அந்த மருந்து வர வேண்டும். இதுவரை வந்தது 1790 வந்திருக்கிறது. அந்த வந்திருக்கிற இருப்பு ஏற்றாற்போல் ரொம்ப தீவிர சிகிச்சைக்கு தேவைப்படுபவர்களுக்கு அது பிரித்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தவறு செய்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம 40 மருத்துவமனைகள் மேல கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல நடவடிக்கை எடுத்திருக்கோம். 5 RT-PCR மையங்கள் கூடுதல் சார்ஜ் பண்றான்னு நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதே மாதிரி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை அவங்க அங்கீகரிக்கலன்னு சொல்லி 19 மருத்துவமனைகள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். மதுரையில் கரும்பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவருக்கு தொற்று ஏற்பட்ட நிலையில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த 31ஆம் தேதி மதுரையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கரும்பூஞ்சை தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதே நேரம் தொற்று மூளைக்குள் பரவியதால் ஜெயந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கட்டுப்பாடுகள் இல்லாத சர்க்கரை வியாதி மற்றும் உயர் இரத்த அழுத்தம் காரணமாகவே அவருக்கு கரும்பூஞ்சை நோய் ஏற்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து உதவிகளை செய்து வருகின்றனர். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இஸ்லாமியர் ஒருவர் இந்து கோயிலில் உணவு தயாரித்து ஆதரவற்றோருக்கு வழங்கி வருகிறார். ஆட்டோ ஓட்டுநராக உள்ள சையது கனி என்பவர் யமனேஸ்வரம் பகுதியில் உள்ள உய்யவந்தால் அம்மன் கோயிலில் உள்ள இடங்களை பயன்படுத்தி தனது சொந்த செலவில் நாள்தோறும் 200க்கும் மேற்பட்டோருக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரியாணி உள்ளிட்ட உணவுகளை தயாரித்து வழங்கி வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பெத்தநாயக்கம்பட்டியில் ஊரடங்கால் உணவின்றி தவிக்கும் 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்களுக்கு பழனி தங்கரத அரிமா சங்க தன்னார்வலர்கள் இணைந்து உணவு வழங்கி வருகின்றனர். இதேபோல் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் உணவின்றி தவிக்கும் ஆதரவற்றோருக்கு இயற்கை விவசாயிகளான மணிகண்டன், தினேஷ்குமார் ஆகியோர் தங்களது நண்பர்களுடன் இணைந்து உணவு வழங்கி வருகின்றனர். தங்களது வீட்டிலேயே சுகாதாரமான முறையில் உணவு தயாரித்து அதை அட்டை பெட்டியில் வைத்து மங்கை மடம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், புத்தூர், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் ஆதரவற்றோருக்கு வழங்கி வருகின்றனர்.
காஞ்சிபுரத்தில் உணவின்றி தவித்து வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஹமீத் அவுலியா நற்பணி மன்றம் சார்பில் பிரியாணி வழங்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் தர்கா பகுதியில் அமைந்துள்ள இந்த அமைப்பு தினந்தோறும் மதிய வேளையில் பேருந்து நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம், மேட்டுத்தெரு, ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள யாசகம் பெறுவோர் மற்றும் ஏழை மக்களுக்கு குடிநீருடன் கூடிய உணவுப் பொட்டலத்தை வழங்கி பசிபோக்கி வருகின்றனர். ஹமீத் அவுலியா நற்பணி மன்றத்தின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். கொடைக்கானலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள விறகு சுமக்கும் சுமார் 100 குடும்பங்களுக்கு பண்ணைக்காடு விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பில் 1 மாதத்திற்கு தேவையான அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது முதலே இந்த பள்ளியின் சார்பில் நாள்தோறும் சுமார் 50 பேருக்கு இலவசமாக உணவு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாநகரில் ஊரடங்கை மீறியதாக காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை திருப்பி வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை திருச்சி தலைமை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், விவரம் என்ன? கொரோனா ஊரடங்கு காரணமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் அவசியமின்றி பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்த கட்டுப்பாடுகளை மீறி அவசியமின்றி வெளியே வந்தவர்கள் பிடிப்பதற்காக வாகன தணிக்கை என்பது தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டது. அந்த வகையில் திருச்சியில் செய்யப்பட்ட அந்த வாகன தணிக்கையின் போது பலர் விதிமுறைகளை மீறி வெளியில் வந்ததால் அவர்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேற்று வரை 6000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் திருச்சியில் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. அது குறிப்பிட்ட ஒரு மைதானத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், விவரம் என்ன? கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக முழு ஊரடங்கு சற்று முடிந்து தற்போது தளர்வுடன் ஊரடங்கானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பொது முடக்க காலகட்டத்திலே தேவையில்லாமல் வருவதை தவிர்க்கவும் மிக மிக அத்தியாவசிய தேவையாக இருந்தால் மட்டுமே மாநகரவாசிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும் வர வேண்டும் என்று தொடர்ந்து காவல்துறையினரும் தமிழ்நாடு அரசும் அறிவித்து வந்த நிலையிலே கடந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை தேவையின்றி உரிய காரணங்களின்றி வெளியில் சுற்றியதாக சற்றேறக்குரிய 7000 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. திருச்சி மாநகருக்குள்ளாக மட்டுமே. இதிலே புறநகர் பகுதியிலும் திருச்சி மண்டலத்திலுமே கூட சற்றேறக்குரிய 20,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி மாநகரில் மட்டுமே இருசக்கர வாகனங்கள் 6556 பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இவற்றை தற்பொழுது தளர்வுகளோடு கூடிய பொது முடக்கம் நடைமுறைக்கு வந்திருக்கிற சூழலிலே பல்வேறு கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. வாகன ஓட்டிகளுடைய சிரமங்களையும் அவர்களுடைய தொடர் வேண்டுகோளையும் ஏற்று கடந்த 10ஆம் தேதியிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் தற்பொழுது உரியவர்களுடன் மீண்டும் ஒப்படைக்கின்ற பகுதியானது திருச்சி மாநகர காவல்துறை மேற்கொண்டிருக்கு. நீங்கள் காட்சிகளை பார்க்கலாம். திருச்சி மாநகரம் KK நகர் மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த வாகனங்கள் எல்லாம் உரியவர்களுடைய வாகன உரிமையாளர்களுடைய சான்றிதழ்கள் எல்லாம் பெற்று அவர்களுக்கு வாகனத்தை பறிமுதல் செய்த போது கொடுத்த அந்த ரசீதுகள் எல்லாம் அவர்களிடம் பெற்றுக்கொண்டு தற்பொழுது திரும்ப ஒப்படைக்கின்ற பணியானது தொடங்கி இருக்கு. திருச்சி மாநகரில் இது மட்டுமல்லாமல் மாஸ்க், முக கவசம் அணியாதவர்கள், சமூக இடைவெளி பின்பற்றுவதற்கான 13,739 வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 28,85,400 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வாகனத்தை கொடுத்தாலும் கூட மிக மிக அத்தியாவசிய தேவையோடு மட்டும்தான் நீங்கள் வர வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் அறிவுறுத்தி வாகனங்களை திரும்ப வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அபி, வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட அனைவருக்குமே திருப்பி வழங்கப்படுகிறதா அல்லது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் என்று வகை வகையாக பிரித்து வழங்குகிறார்களா கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதற்காக? நிச்சயமாக சரியான கேள்வி. இந்த வாகனங்கள் திரும்ப ஒப்படைப்பதை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக கடந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பெரிதாக வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படவில்லை. 15ஆம் தேதிக்கு பிறகுதான் தீவிரமாக வாகனங்களானது பறிமுதல் செய்யப்பட்டால் அதுவரை தொடர்ந்து எச்சரிக்கை விட்டு தான் அனுப்பி கொடுத்தார்கள். அதிகமாக வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களுடைய ஒரு நாளைக்கு 250 வாகனங்கள் தான் திரும்ப ஒப்படைக்கப்படுகின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 10ஆம் தேதியிலிருந்து கடந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் தற்பொழுது திரும்ப ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. ஒரு நாளைக்கு 250 வாகனங்கள் வரை திரும்ப ஒப்படைக்கலாம். ஏனென்றால் தனிநபர் இடைவெளியை பின்பற்ற வேண்டும், கூட்டம் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட காரணங்கள்லாம்
ஒரு நாளைக்கு ஒரு காவல் சரகத்திற்கு அதிகபட்சமாக 50 வாகனங்கள் மட்டும்தான் திரும்ப ஒப்படைப்பது போன்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கேற்ப வாகன ஓட்டிகளிடம் வாகன உரிமையாளர்களிடம் அவர்களுக்கு முன்கூட்டியே தகவலை தெரிவித்து அதற்கேற்ப மட்டும்தான் வாகன ஓட்டிகளை வரவழைத்திருக்கிறார்கள். வருகின்றவர்கள் தன்னுடைய காட்டி தன்னுடைய வாகனம் தான் என்பதற்கான ஆவணத்தையும் காட்டி அவர்தான் ஏற்கனவே அவர்கள் தான் பதிவு செய்யப்படுகிறது என்று காவல்துறை கொடுத்திருக்க அந்த ரசீதையும் கொடுத்து தங்களுடைய வாகனங்களை பெற்றுச் சொல்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாகனங்களை பெற்றுச் சென்ற வருகின்றவருடைய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் கூட தனிநபர் இடைவெளியோடு நாற்காலியிலே அமர வைக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கலாம். ஒவ்வொருவராக அழைத்து அவர்களிடம் விவரங்களை கேட்டு அதை பதிவு செய்த பிறகு வாகனங்களை திரும்ப ஒப்படைக்கின்ற பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. தற்போது வரை இன்றைய சூழலில் 250 வாகனங்கள் ஒரு நாளைக்கு திரும்ப ஒப்படைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்னும் நாளை அடுத்தடுத்த நாட்களிலே இன்னும் கூடுதலாக வழங்கப்படுவாங்க திரும்ப வாகனங்களை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மகேஸ்வரன். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இரும்புச்சத்து குறைபாடு இருந்தால் ஆக்சிஜன் குறையும் ஆபத்து உள்ளது. எனவே முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, தர்பூசணி, அவித்த வேர்க்கடலை, அன்னாசி பழம் ஆகியவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வது தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற ஒரு மாதத்திற்குள் கொரோனா நிவாரணம் 4000 ரூபாய், ஆவின் பால் விலை குறைப்பு, கொரோனா பாதிப்பால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை, ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லா மாநிலம் என பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்று ஒரு மாதம் கடந்துள்ளது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் கடந்த மே 7ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் தலைமைச் செயலகம் சென்ற ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதிகளில் 5 புதிய திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என உறுதியளித்திருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் என்ற துறையை ஒதுக்கி அதற்கு IAS அதிகாரி ஷில்பா பிரபாகரை நியமித்து உத்தரவிட்டார். சாதாரண நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்பது மே 8ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் கொரோனா நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதல் கையெழுத்திட்ட முதலமைச்சர் மே 16ஆம் தேதி முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அன்றைய தினமே ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பும் நடைமுறைக்கு வந்தது. மேலும் தனியார் மருத்துவமனைகளில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொரோனா நோய் சிகிச்சை மற்றும் சிகிச்சைக்கான செலவுகளை அரசே ஏற்கும் என்ற 5 திட்டங்களையும் அரியணை ஏறிய 10 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தினார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதே மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்பட்டது. அத்துடன் ரெம்டெசிவிர் மருந்து, ஆக்சிஜன், கொரோனா படுக்கைகள் பற்றாக்குறை நிலவியதால் மே 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு நாள் பாதிப்பு 26,000-ஐ கடந்திருந்தது. இதை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் கொண்ட 13 கட்சிகளின் உறுப்பினர்களை கொண்ட ஆலோசனை குழுவை உருவாக்கினார் ஸ்டாலின். ஒரு நாள் தொற்று மே 21ஆம் தேதி 36,000-ஐ கடந்து புதிய உச்சத்தை எட்டியதால் மருத்துவர்கள், நிபுணர்கள், சுகாதாரத்துறையினர், 13 அரசியல் கட்சியினரை கொண்ட ஆலோசனை குழுவின் அறிவுரைப்படி மே 24 முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. தற்போது ஒரு நாள் தொற்று பாதிப்பு 20,000-ஆக குறைய இரவு பகலாக கடும் முயற்சிகளை மேற்கொண்டார். அத்துடன் பாதிப்பு அதிகம் உள்ள கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஆக்சிஜன் வசதி கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். மத்திய அரசிடம் வலியுறுத்தி 900 டன் ஆக்சிஜன் பெற்று பற்றாக்குறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள காவிரி ஆற்றில் மணல் திருட்டு தொடர்கதையாகியுள்ளது. தாலியாம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் தனக்கு சொந்தமான 400க்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்களில் மணல் அள்ளுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக போலீசார் அங்கு சென்ற நிலையில் மணிகண்டன் உள்ளிட்ட சிலர் வாகனங்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோடினர். 120 மணல் மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் வாழ்வாதாரம் இழந்துள்ள திருநங்கைகளுக்கு பெண் காவலர்கள் இணைந்து அரிசி, காய்கறிகளை வழங்கினர். பொருட்களை பெற்றுக்கொண்ட திருநங்கைகள் நோய் தொற்று காலத்தில் அனைவரையும் பாதுகாக்க நாள்தோறும் மழை, வெயில் பாராமல் பணியாற்றி வரும் அனைத்து காவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் 6 வயது சிறுவன் ஒருவன் ஊரடங்கு காலத்தையும் பயனுள்ளதாக மாற்றி கைவினைப் பொருட்களை செய்து அசத்தி வருகிறான். செபாஸ்டின் டெய்லி தம்பதியின் மகனான மெஸ்ஸி பிளாஸ்டிக் கப்ளிங் மூலமாக பொம்மைகள், டிவி, ரேடார் பல பல்வேறு பொருட்களை வடிவமைத்துள்ளார். இவரது ஆர்வத்தை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வீடு புகுந்து இளைஞரை வெட்டி கொன்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கோலச்சி அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற நபர் கடந்த 4ஆம் தேதி கொலை வழக்கு தொடர்பாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து ஜாமீனில் வெளிவந்த அவர் தனது வீட்டின் அருகே உள்ள நண்பரின் வீட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு மாடி மீது இருந்த கார்த்திக்கை திடீரென சுற்றி வளைத்த 6 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியது. இதில் படுகாயமடைந்த கார்த்திக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனா தொற்று காரணமாக ஒரு சிங்கம் உயிரிழந்த நிலையில் அங்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் கடந்த 26ஆம் தேதி 13 சிங்கங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா உறுதியானது. 9 சிங்கங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதில் நீலா என்ற பெண் சிங்கம் உயிரிழந்தது. மேலும் 2 சிங்கங்கள் தீவிர சிகிச்சையில் உள்ளன. இந்நிலையில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சிங்கங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதை பேட்டரி காரில் சென்று பார்வையிட்டார். பூங்காவில் மற்ற விலங்குகளுக்கு நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது மேலும் 3 சிங்கங்கள் மற்றும் 4 புலிகளின் இரத்த மாதிரிகளை பரேலியில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிங்கங்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சையை வழங்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பூங்கா ஊழியர்கள் அனைவரும் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டதை உறுதிப்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தொடர்வது விரைவுச் செய்திகள். திருவள்ளூர் அருகே ஆந்திராவுக்கு காரில் கடத்த முயன்ற 100 கிலோ அரிய வகை செம்புழுக்களை போலீசார் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கும்புளி என்ற கிராமத்தில் இருந்து ஆந்திராவுக்கு ஒரு கும்பல் காரில் பாலிகிட்ஸ் என்ற புழுக்களை கடத்தியது. ஆனால் போலீசாருக்கு பயந்து காருடன் அவற்றை விட்டுவிட்டு அந்த கும்பல் தப்பியோடியது. இதையடுத்து அங்கு வந்த ஆரம்பாக்கம் போலீசார் 10 பைகளில் இருந்த புழுக்களை கைப்பற்றினர். மேலும் வித்தியாசமான புழுக்களை காண கிராம மக்கள் அங்கு குவிந்தனர். சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண் வழக்கறிஞர் மீது 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சேத்துப்பட்டு பகுதியில் போலீசார் வழக்கமான வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மறித்து போலீசார் சோதனையிட்டனர். காரில் இருந்த பெண் மாஸ்க் அணியவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அவர் தேவையின்றி வெளியே வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அவருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். எனினும் அபராதம் கட்ட மறுத்த அவர் தனது பெற்றோருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து அங்கு வந்த அப்பெண்ணின் தாயார் நடந்ததை எதையும் கேட்காமல் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்நிலையில் பெண் வழக்கறிஞர் மீது கொலை மிரட்டல், அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே பெண் வழக்கறிஞர் ஏற்கனவே இதேபோன்று பொது வெளியில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோவும் தற்போது வெளியாகியிருக்கிறது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்துள்ள வன சோதனை சாவடியில் பணத்தை பெற்றுக்கொண்டு வாகனங்கள் அனுமதிக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தத்தை அடுத்த சைனகுண்டா சோதனை சாவடி வழியாக தினந்தோறும் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கும், தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கும் 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் வந்து செல்கின்றன. ஆந்திர தமிழக எல்லையோரம் அமைந்துள்ள வன சோதனை சாவடி என்பதால் வாகனங்களை முழுமையாக சோதனை செய்த பிறகே அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இந்த வழியாக வரும் வாகனங்களை எந்த ஒரு சோதனையும் செய்யாமல் பணத்தை பெற்றுக்கொண்டு வனத்துறையினர் அனுமதிப்பது தெரியவந்துள்ளது. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.